நினைத்தேன் வந்தாய் சரியல்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்பா உங்க அம்மாவோட பிறந்த நாள எங்க அம்மா கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? ஆனா நீங்க உங்க அம்மா பிறந்த நாள நீங்களே மறந்துட்டீங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்ன காவியா சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. எழில் ஆமாப்பா இன்னைக்கு பாட்டியோட பிறந்த நாள் அப்படிங்கிறா காவியா. அம்மாவோட டைரியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாட்டியோட பிறந்த நாள்னே எங்களுக்கும் தெரியும். அதனால தான் நாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த கேக்கை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்க சாப்பிட்டு பாருங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க 4 பேரும். ஏன் டாடி நீங்க இன்னைக்கு கீழேயே வரல? நாங்க எல்லாரும் பாட்டியோட பிறந்த நாளை எவ்வளவு அழகா செலிப்ரேட் பண்ணோம் தெரியுமாங்கிறாங்க. சாரிடா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால தான் வர முடியலைங்கிறாங்க. சரி பரவாயில்ல டாடி உங்களுக்காக நாங்களே இந்த கேக் எடுத்துட்டு வந்துட்டோம். இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கன்னு அஞ்சலி பாப்பா கொடுக்கவும் ஆசையா அன்பா அதை எடுத்து சாப்பிட்றாங்க. நாங்க செஞ்ச கேக்கு எப்படி இருக்கு டாடி அப்படின்னு அஞ்சலி பாப்பா கேட்கவும் உன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. இரு இரு டாடிக்கு நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி கவின் ஒரு ரூபா ஊட்டி விடுறான். 4 பேருமே ஆளுக்கு ஒரு ரூபா ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லி மொத்தம் கொடுக்குறாங்க. எழில் இந்துமதி அதை பார்த்து ரசித்து நின்றுட்டு இருக்கிறாங்க. எழில் கண்ணில் தண்ணியும் அறியாம கண்ணீர் போகுது. சுடர் சொன்னதை நினைச்சு பார்க்குறாங்க. நீங்க தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதுல குழந்தைங்க இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. குழந்தைங்களோட சந்தோஷத்துக்கும் அவங்களோட விருப்பத்துக்கும் நம்ம தான் அவங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சுடர். இதை கேட்ட கேளில் இதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறாங்க. அச்சோ என்னோட கோபத்தால நான் முட்டாள்தனமான காரியத்தை பண்ணியிருப்பேனே. நீங்க தான் எனக்கு முக்கியம். உங்களோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. என்னோட வாழ்க்கையை உங்களுக்காகவே இனிமேல் நான் செலுத்த போறேன்னு நினைக்கிறாங்க. எழில் எப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் சரி இனிமேல் நீங்க தான் எனக்கு முக்கியம். உங்களை விட்டு இனிமேல் பிரியவே மாட்டேன் அப்படின்னு எழில் அவங்க கோபத்தையெல்லாம் விட்டுட்டு குழந்தைங்க மேல பாசத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்க 4 பேர்த்தையும் அள்ளி அணைச்சு முத்தம் கொடுத்து அப்பா இதுதான் என் குடும்பம் அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க. அதை இந்துமதி பார்த்துட்டு எழில் இனிமே இந்த குழந்தைங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் நீங்க தான். இவங்களை விட்டா உங்களுக்கு வேற யார் இருக்கா? நீங்க எப்பவும் இப்படியே சந்தோஷமா குழந்தைங்களை வச்சிருக்கணும். இதை பார்த்து நான் ரசிக்கணும்னு சொல்லிட்டு இந்துவும் போய் எழில் மேல சாஞ்சுக்கிறாங்க. உயிர் பிரிஞ்சாலும் தன் குடும்பத்தோட உணர்வுகளோட இந்துமதி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பொழுது விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கு அப்புறமா எழில் ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் அம்மாவை கூப்பிடுறாங்க. அம்மா நான் உங்ககிட்ட பணம் கொடுத்ததுனால மெடிக்கல் கட்டுறதுக்காக அந்த பணத்தை எடுத்துட்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இதோ எடுத்துட்டு வர எழில் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவனைக்கு போய் பணத்தை பாட்டி எடுக்கலான்னு போறாங்க. அங்க பணத்தை காணா. அச்சோ என்னது வச்சிருந்த பணத்தை காணுமே எங்க போயிருக்கோம் அப்படின்னு தேடுறாங்க பாட்டி. எழில் மெடிக்கல் ஷாப்க்கு கட்ட வேண்டிய பணம் வச்சு எங்க போயிருக்கோம் அப்படின்னு பாட்டி பதறி எடுத்துக்கிட்டு ஓடி வந்து எழில் கிட்ட சொல்றாங்க. எழில்னு பதறிக்கிட்டு வராங்க. என்னம்மா ஏன் இப்படி பதறி வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லப்பா பீரோல வச்சிருந்த பணத்தை காணாம்பாங்கிறாங்க. அம்மா நல்லா யோசிச்சு பாருங்க பீரோல தான் வச்சிங்களா லாக்கர்ல வச்சு பூட்டினீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. எழில் ஆமாப்பா பீரோல தான் வச்சு லாக் பண்ணி வச்சிருந்தேன். லாக்கர்ல தான்ப்பா வச்சிருந்தேன். இப்ப திடீர்னு காணுமே என்ன பண்றது யார் எடுத்திருப்பாங்கன்னு தெரியப்பாங்கிறாங்க. லாக்கர்ல வச்ச பணம் காணாம போயிருக்குன்னா இங்க இருந்த யாரோ தான் எடுத்திருக்கணும். செல்வி ராமையா எல்லாரும் இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. மனோகரி முதற்கொண்டு சுடர் முதற்கொண்டு எல்லாரும் ஓடி வராங்க. ராமையா சுடர் மனோகரி செல்வி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. நான் மெடிக்கல் ஷாப்க்கு கட்ட வேண்டிய பணம் அம்மா கிட்ட கொடுத்திருந்தேன். அம்மா லாக்கர்ல வச்சிருந்தாங்க. இப்ப அந்த பணத்தை காணோம். என்னங்க ஐயா சொல்றீங்க? அம்மா ரூம்ல வச்சிருந்த பணத்தை காணுமான்னு ராமையா கேக்குறாங்க. ஆமா இப்ப காணோம். நான் இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனாலும் நான் இப்ப கேட்க வேண்டிய நிலையில இருக்கேன். இப்ப அந்த பணத்தை காணா இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாராவது அந்த பணத்தை எடுத்திருக்கணும். அவங்களா கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. அதை ஒருவேளை நானே கண்டுபிடிச்சிட்டேன்னா விளைவு வேற மாதிரி இருக்குங்கிறாங்க. எழில் பணத்தை யார் எடுத்திருந்தாலும் உடனே கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அம்மா எனக்கு என்னமோ பயமா இருக்குங்கிறாங்க. செல்வி ஏய் நீ எதுக்கு பயப்படுற? நீ பணத்தை எடுத்ததை எழில் ஒன்றும் பார்க்கல. அவர் சும்மா ஜென்லா தான் கேட்கிறாரு. நீயா பயந்து மாட்டி கொடுத்துடாத. நீ அந்த பணத்தை சுடர் ரூம்ல தானே வச்சேன்னு கேட்குறாங்க மனோகரி. அம்மா அது வந்து அப்படின்னு தட்டு தடுமாறுறாங்க. நீ கொஞ்சம் பேசாம அமைதியா நில்லுங்கிறாங்க மனோகரி. பேசாம இருந்துக்கிறாங்க செல்வி. பேசாமையே எல்லாரும் அமைதியா நிற்கும் போது அப்ப பணத்தை எடுத்தவங்க திருப்பி கொடுக்கணுங்கிற ஐடியா கிடையாது அப்படித்தானே ராமையா? என் ரூமையும் அம்மா ரூமையும் தவிர இங்க இருக்கிற எல்லா ரூமையும் நீங்க தரவா செக் பண்ணுங்கிறாங்க. எழில் கண்டிப்பா பணம் எங்கேயாவது ஒரு பக்கம் மாட்டுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ராமையா அம்மா உங்க ரூமை தான் முதல்ல செக் பண்ணும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க மனோகரியை. என்னது ஏன் ரூம் செக் பண்ண போறியான்னு கேட்குறாங்க மனோகரி. ஆமாம்மா உங்க ரூம்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே எல்லா ரூமையும் பார்க்கலான்னு இருக்கிறேங்கிறாங்க ராமையா. எழில் ராமையா என்னோட ரூமை செக் பண்றேன்னு சொல்றாருங்கிறாங்க மனோகரி. சந்தேகம்னு வந்துட்டா எல்லாத்தையும் தான் பார்த்தாகணும். உன்னோட ரூமை செக் பண்ணுறதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடு போங்கிறாங்க. மனோகரியும் சரின்ட்டு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ராமையா மனோகரியோட ரூமை தரவாக செக் பண்ணிட்டாங்க. நம்ம இவங்க வேலை தானே சந்தேகப்பட்டோம். ஆனால் இவங்க ரூமில் தரவாக செக் பண்ணியாச்சு பணம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க ராமையா. என்ன ராமையா ரூமை ஃபுல்லாக செக் பண்ணிட்டீங்களா? பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு மனோகரி கிண்டலும் கேலியுமா கேட்குறாங்க. இல்லைங்கம்மாங்கிறாங்க. அப்போ கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. ராமையா வெளியில் வராங்க. அடுத்தது குழந்தைங்களோட ரூம்பு அவங்க புக்ஸ் எல்லாம் வச்சுருந்த பேக்கு இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ராமையா வெளியில் வந்து மனோகரியோட ரூமில் எதுவுமே இல்லைங்கய்யா. அடுத்தது செல்வியோட ரூமை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி செல்வியோட ரூமை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. செல்வியோட ரூமையே செக் பண்ணி பார்த்தாச்சு அங்கேயும் பணம் இல்லை. அடுத்தது சுடர் ரூம் தான் செக் பண்ணுங்கிறாங்க. நீ பண்ண வேண்டிய ரூமே அதுதாங்கிறாங்க மனோகரி. சுடரோட ரூமை தேடினீங்கன்னா பணம் கிடைச்சாலும் கிடைச்சிருக்கும். ராமையா போங்க சுடர் ரூமையும் செக் பண்ணுங்கிறாங்க. ராமையா சரின்ட்டு போய் சுடர் ரூமை எல்லா பக்கம் தேடி பார்க்குறாங்க. சுடரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க மனோகரி. இன்னைக்கு வசமா எழில்கிட்ட மாட்டினடி. பணத்தை திருடிட்டுன்னு எழில் உனக்கு முத்திரை குத்த போகிறாங்க. உன் பேர் ரிப்பேர் ஆக போகுது. இனிமே உன்னோட தொல்லையே தீர்ந்தது. இன்னைக்கு
திருட்டு பழியோட நீயும் வெளியில போகத்தான் போற அப்படின்னு மனோகரி பார்த்துட்டே இருக்காங்க. நினைக்க நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ரசிச்சு பார்த்துக்கிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க மனோகரி. ராமையா உள்ள போற சுடர் ரூம்ல எல்லாம் தேடி பார்த்துட்டு வெளியில வந்து, ஐயா சுடர் ரூம்லயே எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டேன், பணம் எங்கேயுமே இல்லைங்க ஐயாங்கிறாங்க ராமையா. ஏண்டி செல்வி, சுடர் ரூம்ல பணம் இல்லைன்னு சொல்றாரு ராமையா, அப்ப பணத்தை எங்கடி வச்ச அப்படின்னு மனோகரி செல்வி அதட்டுறாங்க. அம்மா அது வந்து பணத்தை நான் திருடிக்கிட்டு வந்தேன்னா அப்ப சுடர் ரூமுக்கு போலான்னு போனேன். சுடர் அந்த நேரத்துலயும் ஃபோன் பேசிட்டே இருந்தா. என்னது இவ இன்னும் தூங்காம ஃபோன் பேசிட்டே இருக்காளே, மனோகரி அம்மா வேற இந்த பணத்தை சுடர் ரூம்ல வைக்க சொல்லிட்டாங்க. இவ வேற முழிச்சிட்டு இருக்கிறாளே, இந்த பணத்தை என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க செல்வி. சுடர் போன்ல பேசிக்கிட்டே யாரோ ரூமுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்குதே, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து பாக்குறாங்க. அதுக்குள்ளேயே செல்வி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சுடர் கதவை சாத்திக்கிறாங்க. அப்பா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், எப்படியோ சுடர் போயிட்டா, நல்ல வேலை இந்த பணத்தை மட்டும் நம்ம கையில் வச்சிருக்கிறத பார்த்தோம், அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சோம். அப்போ இந்த பணத்தை எங்கே தான் கொண்டு வைக்கிறது அப்படின்னு தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க செல்வி. சரி மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு செல்வி ஒளிஞ்சிருந்தவங்க திரும்பவும் உள்ளே வராங்க. வரும்போது கரெக்டாக பாட்டி கதவை நீக்கிட்டு வெளியில் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அச்சோ அம்மா வந்துட்டாங்களே, அம்மா மட்டும் நம்மளை பார்த்தாங்க, அதுவும் இந்த நேரத்தில் நம்ம பணத்தோடு நிற்கிறத பார்த்தாங்க, அவ்வளவுதான் நம்ம செத்தோம். சரி அம்மாவும் போகட்டும், இந்த பணத்தை எங்கே தான் வைக்கலாம், என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியல. கதவை சாத்திட்டு வெளியிலேயே நிற்கிறாங்க செல்வி. செல்வி திரும்பி பார்க்குறாங்க, ராமையா நல்லா வெளியில் கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பாடா இப்போதைக்கு ராமையாவோட பேக்கில் வச்சிருவோம், அவர் இல்லாத போதும் அந்த பேக்கில் இருக்கிற பணத்தை எடுத்துக்குவோம்னு நினச்சிக்கிட்டு செல்வி ராமையாவோட பேக்கில் கொண்டு போய் அந்த பணத்தை வைக்கிறாங்க. வைக்கும்போது கூட கையை பிடிச்சிக்கிறாங்க ராமையா. ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு செல்வி திருன்னு முழிக்கிறாங்க. தூக்கத்தில் கை போட்டிருக்காரு அப்படின்ட்டு அந்த கையும் விலக்கி விட்டுட்டு செல்வி எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்துடுறாங்க. இதெல்லாம் நடந்தது பூரா மனோகரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடைச்சி நீ உன்ன அப்படின்னு மிரட்டுறாங்க மனோகரி. என்னமா செய்யறது, அந்த நேரத்தில் எனக்கு அந்த வழி தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க செல்வி. எழில் இப்போ என்னப்பா பண்ணுறது, ராமையாவும் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டாங்க, இப்போ பணம் இல்லையே, என்னப்பா செய்யறது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க பாட்டி. அம்மா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாங்கிறாங்க எழில். போலீஸ் கம்ப்ளைண்ட்டா? அப்பா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருக்காங்க, ஆனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வரவழைச்சா அது நமக்கு தான்ப்பா அசிங்கங்கிறாங்க பாட்டி. அம்மா அதுக்காக அதை அப்படியே விட்டுற சொல்கிறீங்களா, எனக்கு அந்த பணம் காணாத போனது கூட பிரச்சனை கிடையாது, ஆனால் அது யார் எடுத்தாங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சாங்கணுங்கிறாங்க எழில். இந்த விஷயத்த இப்படியே விட்டுட்டோம்னா அது அவங்களுக்கு எப்பவுமே அது சாதகமாக போயிடும். இன்னைக்கு தைரியமாக உங்கள் ரூம் லாக்கரில் கை வச்சவங்க நாளைக்கு என்னோட ரூம் லாக்கர்லையும் கை வைப்பாங்க. மனோகரிக்கு தான் வச்ச இடம் தெரியுமே, அதனால எழில் கிட்ட சொல்றாங்க. எழில் ஒரு நிமிஷம், எங்க ரூமு பேக்கு எல்லாம் ராமையா செக் பண்ணார்ல, ராமையோட பேக்கை யாருமே செக் பண்ணலையே சொல்றாங்க மனோகரி. ராமையாவும் இந்த வீட்டில் தானே இருக்காங்க, அவர் பேக்கையும் செக் பண்ணணுமல்ல அப்படின்னு மனோகரி சொன்னதுக்கு அப்புறமா ராமையாவே அவங்க பேக்கை எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில போடும்போது பணம் இருந்துரும் போல இருக்கு. ராமையா பேக்ல இருந்த பணத்தை பார்த்துட்டு ராமையா பதறி போய், ஐயா சத்தியமா நான் தெரியலையா அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி அவங்க தப்பு செய்யலைன்னு நிரூபிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம 4 எபிசோட்ல பார்க்கலாம்.